இப்போது பேசப்பட வேண்டிய விடயம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. எதிர்த்தரப்பாலும் ஆளுந்தரப்பாலும் பேசப்படுகின்ற விடயம் சுமந்திரனின் கதவடைப்பு அல்லது கரத்தால் போராட்டம் சரியா பிழையா? இதனை ஒருமுறை புத்திஜீவிகளும் அல்லது சுமந்திரன் சார்புடையவர்களும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. நீங்களும் இந்த அரசியல் பரப்பில் தேவையானவர்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு மடைமாற்றத்தை செய்கிறீர்கள். அல்லது இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா ஆணையாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னர் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த விடயங்கள் தொடர்பில் விவாதித்திருக்கலாம். நீங்கள் அன்று என்ன கூறினீர்கள்? நான் தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியா சென்ற போது அங்கு சில பிரித்தானியாவினுடைய அரச பிரதிநிதிகளை சந்தித்து கதைத்தேன் என்று உங்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலே விளக்கம் கொடுத்தீர்கள். அது உங்களுடைய தனிநபர் சந்திப்பு. அதன் பின்னர் உங்களுடைய கட்சியில் உள்ளக ரீதியாக விசாரித்தீர்களா? இலங்கை தமிழரசு கட்சியை நினைத்தால் சுமந்திரன் கூறுகின்றார் கட்சி கட்சி என்று சொல்லி. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை நினைத்தால் பரிதாபமாக இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பேசக்கூடிய நிலையிலிருந்தும் பேச முடியாமல் பேசா மடந்தைகளாக இருக்கின்றார்கள் என்றுதான் மக்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஒரு சுமந்திரன் பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயமாக சென்றிருந்தார். அங்கிருந்து இப்போது இருக்கக்கூடிய இணைய வசதிகளை பயன்படுத்தி அந்த கட்சியினுடைய மத்திய குழுவை கூட்டாவிட்டாலும் அரசியல் குழுவோடு கலந்துரையாடி விட்டு சென்றிருக்கலாம். எவ்வளவு தைரியம் இருக்கின்றது! நான் கதைத்து விட்டு வந்திருக்கிறேன், இவற்றைத்தான் கதைத்தேன். அவர் கதைத்ததன் பிரகாரம்தான் அதன் பின்னர் அவர் எந்த ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டதில் சில முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கையெழுத்திட்டவர்களில் இருக்கலாம், அல்லது சில கருத்துக்கள் முரண்பாடு இருக்கலாம். அவர் அந்த விடயங்களை ஒப்புதல் கொடுத்து விட்டார். அதற்கு எதிராக கடிதம் எழுதுவதற்கு அவர் தயாரில்லை. இன்று அரசியல் குழு கூட்டம் இடம்பெற்று எத்தனை நாட்கள் ஆகின்றன? அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்கின்ற விவரம் தொடர்பில் கலந்துரையாடியதா? இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போதும் இது ஒரு தனி மனித கட்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த கட்சி இவ்வாறே செல்லுமாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இதனுடைய வளர்ச்சி என்பது ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியை வைத்திருப்பது போலவும் தமிழர் விடுதலை கூட்டணியை ஆனந்த சங்கரி வைத்திருப்பது போலவும் தான் இதனுடைய நிலைமை உருவாகும். ஏன் இந்த இரண்டு கட்சிகளையும் குறிப்பிட்டோம் என்றால், இந்த இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கோடு இருந்த கட்சி. அந்த செல்வாக்குத்தான் கட்சியின் தலைமை என்று நினைத்த இருவரும் இன்று வரைக்கும் கட்சியின் பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் கட்சியில் இருந்து எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த இடத்தில் ஒரு விடயம் தான் ஞாபகம் வருகிறது. சுபாஷ் சந்திரபோஸினுடைய ஒரு கூற்று தான் ஞாபகம் வருகிறது. மிக எளிமையாக, சுயமாக சிந்திக்காமல் ஒரு கட்சியின் பின்னால் நின்று அது செய்வதெல்லாம் சரி என்று வாதிடுவதுதான் தேசபக்தி என்றால், அந்த தேசபக்தி என்னுடைய செருப்புக்கு சமன் என்று சொல்லி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூறுகின்றார். நான் யாரையும் அவ்வாறு குறிப்பிடவில்லை. ஒரு அறிஞர், ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானுடைய கருத்தை மட்டும் கூறியிருக்கின்றேன்.